अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिल्लाहु फला मुضل लहु व मन युضلل फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदतिन व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरा व निसाअन वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பத்ரு போர். இஸ்லாத்தின் முதல் போர் பத்ரு போராகும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17 இந்த போர் நடைபெற்றது. இந்த மாதத்தில் தான் முதலில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. சஹாபாக்கள் அனைவரும் நோன்பு வைத்த நிலையிலேயே போரில் கலந்து கொண்டனர். பத்ர் களத்தில் நின்ற அனைத்து சஹாபாக்களும் நோன்பாளிகள், உடல் பலம் குறைந்தவர்கள், ஆயுதம் படைபலம் மிக குறைவு. ஆனால் எதிரிகளான மக்கா காஃபிர்கள் பலமான போர் வீரர்களுடனும் போர் குதிரைகளுடனும் இருந்தனர். காஃபிர்களின் படையில் 1/3 பகுதிதான் முஸ்லிம்களின் படை இருந்தது. அல்லாஹ் இந்த போரில் நேரடியாக உதவி செய்து முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த போர் தொடங்குவதற்கான காரணம் என்னவென்றால், ஷாம் பிரதேசத்திலிருந்து மக்காவை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த அபு சுஃபியான் தலைமையிலான வியாபார கூட்டம் மதீனாவை கடந்துதான் மக்காவிற்கு செல்ல வேண்டும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தயார் செய்து அந்த வியாபார கூட்டத்தை பிடிக்கவே சென்றார்கள். ஆனால் போர் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பின் பேரில் மதீனாவிலிருந்து 313 வீரர்கள் போருக்கு தயாராகினார்கள். இந்த படையில் 82 முஹாஜிர்கள், அதாவது மக்காவிலிருந்து மதீனா வந்தவர்கள், 231 அன்சாரிகள் மதீனாவாசிகள். இவர்களிடம் 1-2 குதிரைகளும் 70 ஒட்டகங்களும் 60 கேடயங்களும் தான் இருந்தது. முஹாஜிர்களின் படைக்கு அலி ரலியல்லாஹு அவர்களும், அன்சாரிகளின் படைக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களும் தலைமை தாங்கினார்கள். காஃபிர்களுடைய படை எப்படி இருந்தது என்றால், காஃபிர்களுடைய படையில் 1000 வீரர்கள் இருந்தனர். அதாவது முஸ்லிம்களுடைய படை தன்னை தாக்க வருகிறது என அறிந்து கொண்டு அபு சுஃபியான் மக்காவாசிகளிடம் உதவி வேண்டி தூது அனுப்பினார். தங்களது வியாபார குழுக்களுக்கு ஏற்பட போகும் பெரும் ஆபத்தை அறிந்த மக்காவாசிகள் முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றே மக்கத்து காஃபிர்கள் போருக்கு தயாராகினார்கள். அவர்களுடைய படையில் 1000 வீரர்கள் இருந்தனர். 100 குதிரைகளும் 600 கவச ஆடைகளும் பெருமளவிலான ஒட்டகங்களும் இருந்தன. காஃபிர்களின் படைக்கு தலைவனாக அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் இருந்தான். அபு சுஃபியானுடைய தந்திரமான அறிவை பயன்படுத்தி மக்காவினுடைய வியாபார குழு முஸ்லிம்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு மக்காவிற்கு சென்று விடுகிறது. அபு சுஃபியானுடைய வணிக குழு தப்பித்து விட்டதால் காஃபிர்களுடன் போர் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள். அவர்கள் அனைவரும் அல்லாஹ் உங்களுக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். மதீனாவின் அவுஸ் கூட்டத்தின் தலைவரான சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் எங்களை கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம், மலையின் மீது இருந்து எங்களை குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம், ஒருபோதும் காரணம் கேட்க மாட்டோம் என்று கூறினார்கள். இந்த ஆலோசனை கேட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியுடன் போருக்கு தயாராகுங்கள் என்று கூறினார்கள். காஃபிர்கள் பத்ர் என்னும் இடத்துக்கு முன்னதாக தங்குவதற்கு நல்ல இடத்தை பிடித்து கொண்டார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு மலைப்பகுதி தான் தங்குவதற்கு கிடைத்தது. சஹாபாக்கள் அனைவரும் நோன்பு வைத்திருந்தார்கள். அதிக தூர பயணத்தினாலும் மிகுந்த களைப்பில் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான். அதன் மூலம் அவர்களுக்கு உடல் அசதி போய் உடல் வலிமை பெற்றார்கள். மறுநாள் அல்லாஹ் மழை பொழிய வைத்தான். மாமீன்களின் முகாம் இறுக்கமடைந்தது. காஃபிர்களின் தங்குமிடம் சகதியாகி நிலைத்து நிற்க முடியாமல் போனது. அல்லாஹ் அந்த மழை மூலம் சஹாபாக்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தினான். இன்னும் அவர்களை உறுதிப்படுத்தினான். இது அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 11வது வசனத்துல இருக்கு.
யுத்தம் நடப்பதற்கு முதல் இரவு நபி அவர்கள் உறங்காமல் காலை வரையிலும் அல்லாஹ்விடம் சஜிதாவில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இறைவா, நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று, நீ எனக்கு வாக்களித்ததை வழங்குவாயாக. இறைவா, இஸ்லாமிய கூட்டம் அழிக்கப்பட்டால் இப்பூமியில் உன்னை வணங்குபவர்கள் இதன் பின்னர் எவரும் இருக்க மாட்டார்கள் என நபி அவர்கள் பிரார்த்தித்த பின்னர் அல்லாஹ் அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 9வது வசனத்தை இறக்கி அருளினான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமத்திக்கும் பிஅல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணி அணியாய் உங்களுக்கு பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் பதிலளித்தான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் நாள் காலை பத்ரு போர் நடைபெற்றது. சஹாபாக்கள் அனைவரும் நோன்புடன் போர் செய்தனர். அன்றைய கால போர் முறைப்படி போர் செய்யும் முன் போர் ஒத்திகை செய்து பார்ப்பார்கள். அதன்படி முஸ்லிம்களில் 3வரும் காஃபிர்களில் 3வரும் போர் ஒத்திகை செய்தனர். ஃபர்ஸ்ட் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் உத்துபாவும், அப்புறம் உபைதா ரலியல்லாஹு அவர்கள் வலீத், அடுத்து அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷைபா. இந்த 3 சஹாபாக்களும் காஃபிர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். இதற்கு பின்புதான் போர் ஆரம்பமானது. பத்ரில் கலந்து கொண்ட முஸ்லிம் படையினர் குறைவாக இருந்தும் அல்லாஹ் காஃபிர்களின் பார்வையில் அதிகமாக காட்டினான். இன்னும் காஃபிர் படைகளை முஸ்லிம்களுக்கு குறைவான எண்ணிக்கையாக அல்லாஹ் காண்பித்தான். அல்லாஹ் தாலா பத்ர் போரில் 1000 மலக்குமார்களை அனுப்பி தனது உதவியை நேரடியாக வழங்கினான். பத்ர் களத்தில் வானவர்கள் இறங்கி எதிரிகளை தாக்கியதும் காஃபிர்கள் நிலை குலைந்து போனார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்றைய தினத்தில் முஸ்லிம்களில் ஒருவர் தமக்கு முன் சென்று கொண்டிருந்த இணை வைப்பாளர்களில் ஒருவரை விரட்டி சென்று கொண்டிருந்தார். அப்போது தமக்கு மேலே சாட்டையை சுழற்றி அடிக்கும் சப்தத்தையும் ஒரு குதிரை வீரர் ஹைசும் முன்னேறி செல் என்று கூறியதையும் செவிட்டார். உடனே தமக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த இணை வைப்பாளர் மல்லாந்து வீழ்ந்து கிடப்பதை கண்டார். அந்த இணை வைப்பாளரின் அருகில் சென்று அவர் பார்த்தபோது அவனது மூக்கில் காயம் ஏற்பட்டிருப்பதையும் சாட்டையால் அடிபட்டது போல் அவனது முகம் கிழிந்து முகமெல்லாம் பச்சையாக கஞ்சி போயிருப்பதையும் கண்டார்கள். உடனே அந்த அன்சாரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை பற்றி தெரிவித்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சொன்னது உண்மையே, இது 3வது வானிலிருந்து இறங்கிய வானவர்களின் உதவியாகும் என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் அன்றைய தினத்தில் இணை வைப்பாளர்களில் 70 பேரை கொன்றனர், 70 பேரை சிறைப்பிடித்தனர். இது முஸ்லிம் 3621 இருக்கு. பல காஃபிர்கள் இறந்தார்கள். இன்னும் சிலர் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். முஸ்லிம்கள் மாபெரும் வெற்றி அடைந்தனர். எதிரிகள் தோற்றனர். முஸ்லிம்களது தரப்பில் 14 பேர் ஷஹீதானார்கள். அவர்களில் 6 சஹாபாக்கள் முஹாஜிர்கள், 8 சஹாபாக்கள் அன்சாரிகள் ஆவர். எதிரிகளின் தரப்பில் 70 பேரும் கொல்லப்பட்டிருந்தனர். எதிரிகளில் 70 நபர்களை சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் போக மற்றவர்கள் யுத்த களத்திலிருந்து விரண்டோடினர். எதிரிகளின் முக்கியமான தலைவர்கள் 24 பேரும் இந்த போரில் கொல்லப்பட்டிருந்தனர். கொல்லப்பட்ட காஃபிர்களின் உடலை பத்ரு இடத்தில் இருந்த பாழடைந்த கிணற்றில் தூக்கி எறிந்தார்கள். மக்காவில் நபி அவர்கள் காபாவில் தொழும்போது ஒட்டக குடலை கழுத்தில் போட்டு வேதனைப்படுத்தியவர்கள் பத்ரு களத்தில் வேறறுத்த மரங்களாக சரிந்தனர் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். பத்ரு போரில் பிடிக்கப்பட்ட 70 காஃபிர்களை விடுதலை செய்ய குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்தார்கள். அதை கொடுக்க இயலாதவர்கள் எழுத படிக்க தெரியாத 10 முஸ்லிம்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். இந்த பத்ரு போர் மூலமா நமக்கு கிடைக்கும் படிப்பினை, அதிகமான மக்கள் ஒன்றை பின்பற்றுவதால் அது மார்க்கம் ஆகிவிடாது. குறைவான மக்கள் ஒன்றை பின்பற்றுவதால் அது அசத்தியமும் ஆகிவிடாது. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் இறை உதவியை நாம் நேரடியாக காணலாம். உண்மையாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருந்தாலும், அவர்கள் பலகீனமானவர்களாக இருந்தாலும், அசத்தியவாதிகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அல்லாஹ் பலகீனமானவர்களுக்கு தான் உதவி புரிவான். மறுமை பற்றியோ உலகத்தை பற்றியோ எந்த காரியமாக இருந்தாலும் நாம் அது சம்பந்தமாக அனைவரிடமும் ஆலோசனை செய்ய வேண்டும். அவர்கள் கூறும் ஆலோசனை சரியாக இருந்தால் அதை ஏற்று நடக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு உதவி செய்ய நாடிவிட்டால் முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது. மாமீன்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. எனவே மாமீன்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையாக நம்பிக்கை கொண்டு பொறுப்பு ஏற்படுத்திக் கொள்ளட்டும். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 160வது வசனம்.
وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. பத்ர் போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த போதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 123வது வசனத்திற்கும். இதன் மூலமா அல்லாஹ் நமக்கு எவ்வளோ இந்த பத்ர் போர் மூலமா நமக்கு நமக்கு கண்முன்னே காட்டியிருக்கான். அல்லாஹ் நேரடியா உதவி செய்து பத்ர் போர்ல வெற்றி அடைய வச்சிருக்காங்க மாமீன்களுக்கு. இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கான். நம்ம அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலும் வாழ கிருபை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.